ஜனநாயகன் படத்துக்கு எல்லாத்துக்கும் டிக்கெட் கிடைச்சிருச்சா இல்ல கிடைக்காம இன்னும் தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா? எவ்வளவு ஒரு கேவலமான சொசைட்டில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் மாற்றம் வரும்னு நினைச்சு டிவி கேக்கு ஆதரவா ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி எலெக்ஷனுக்கு முன்னாடி அவ்வளவு வீடியோ போட்டிருக்கேன். எலெக்ஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த நீட் எக்ஸாமுக்கு ப்ராப்பரான சொல்யூஷனை கொண்டு வரணும். அனிதாவோட அவங்களோட மரணத்துக்கு நீதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மேடை ஏறி 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 மக்களை பிரெயின் வாஷ் பண்ணி ஓட்டு வாங்கினாப்ல விஜய் அவர்கள். நான் அப்ப பிரெயின் வாஷ் பண்ணான்னு நினைக்கல. உண்மையாவே மனசுல உள்ள ஆதங்கத்துல அவர் கொஸ்டின் கேட்கிறாரு. உண்மையாவே ஆட்சிக்கு வந்தாரு அப்படின்னா நீட் எக்ஸாமுக்கு ஆதரவா குரல் கொடுப்பாரு அப்படின்னு நினைச்சுதான் நிறைய ஆதரவான வீடியோக்கள்லாம் அவருக்கு போட்டேன். ஆனா இப்ப என்ன நடந்திருக்கு? இப்ப இந்த பிரச்சனை நடந்து கிட்டத்தட்ட அதுவும் ஸ்டூடெண்ட்ஸ் மேல தடியடி நடத்தி 1 வாரத்துக்கு மேல ஆச்சு. என்னைக்கு சோனம் வாங்சுக் அவங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போய் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணாங்களோ அப்ப இருந்தே பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. இந்த பிரச்சனை இவங்களா வன்முறையை வேணும்னே தூண்டி, அதாவது அந்த போலீஸ்கார குரூப்புக்குள்ள மப்டியில இருக்காங்க. அவங்க போலீஸா என்னன்னு கூட தெரியல, பார்க்க ரவுடிமா இருக்காங்க. அவங்க கையில வச்சு லத்திய வச்சு ஸ்டூடெண்ட்ஸ் தாக்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு டெல்லியில இப்ப போராட்டம் போயிட்டு இருக்கு. ஆனா இது நாள் வரை இன்னும் சின்னதா அந்த ஒன்றிய அரசு அப்படின்ற ஒரு வார்த்தையை கூட யூஸ் பண்ணாம ஒரு குரல் கூட இன்னும் கொடுக்கலங்க. தமிழ்நாட்டோட முதலமைச்சர் அநியாயம் நடந்தாலே தமிழ்நாட்டுலதான் முதல் குரலா ஒலிக்கும் அநியாயத்துக்கு எதிராக. இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னே தெரியல. இதுல முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? போராட அனுமதி இல்ல தமிழ்நாட்டுல. போராடுனா, அதாவது டெல்லியில நடக்கிற அந்த போராட்டத்துக்கு கண்டனம் ஆர்ப்பாட்டமா இங்க தமிழ்நாட்டுல உள்ள மாணவர் சங்கத்தினர் எல்லாம் போராட்டம் பண்ணா அந்த போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க, அரெஸ்ட் பண்ணி தூக்கிட்டு போறாங்க. ஒரு மனுஷன் அவனோட கருத்தை கூட சொல்லக்கூடாதா? அவனோட பேச்சுரிமையை கூட இந்த இடத்துல பறிக்கிறீங்களா? இதுக்கு திமுக ஆட்சி எவ்வளவு பரவாயில்லன்னு சொல்லி யோசிக்க வைக்கிற அளவுக்குள்ள இருக்கு.